தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் நிறைவு. பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் எந்த போராட்டத்தையும் அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள், நில பத்திரங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி சென்னையில் பாமக ஒருங்கிணைப்பில் போராட்டம். அன்புமணி அறிவிப்பு. மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மாடவீதியில் சிமிட்டி சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஏவா வேலு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திடீரென சிறுத்தை தாக்க முயன்றதால் 100 நாள் வேலைத்திட்ட பெண்கள் அலறி அடித்து ஓட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம். ஆசிய பணக்கார குடும்பங்கள் பட்டியலில் இந்தியாவின் முகேஷ் அம்பானி 7.85 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் முதலிடம். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல்.